Welcome back to my channel Krithikrish family vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் நேம் வந்து டபுள் கா மீட்டா. இது ஒரு ஹைதராபாதி ரெசிபி. இந்த ஸ்வீட்கான நேம் எதனால வந்துச்சுங்கற வீடியோ எண்ட்ல சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதோட என்னோட லஞ்ச் மெனு உங்களோட ஷேர் பண்ணனும்னு நினைக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி பண்றது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா டெய்லி நான் ஆட் பண்ணலாம்னு இருக்கேன். வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி பிரெட் ஸ்லைசஸ் 4 எடுத்துக்கலாம். 4 எடுத்துட்டு அதோட கார்னர்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கார்னர்ஸ் கட் பண்ணுறது வந்து வேஸ்ட்லாம் இல்லை, அது வந்து பிரெட் க்ரம்ஸாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம கட்லெட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ப்ரெட்டை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியாக கட் பண்ண வேண்டாம், கரெக்டான பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸில் இருந்தால் போதும். இதோ இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். இது மாதிரி எல்லா பீசஸும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ட்ராப் நெய் எல்லா ப்ரெட்லேயும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு சைடு மறுபடியும் அடுத்த சைடு திருப்பி போட்டு இதே மாதிரி ட்ராப்பாக விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நான் கடாய் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும்னு அவசியம் இல்லை, மிதமான சூட்டில் தான் இருக்கணும். அதிகமாக ஹீட் ஆனிச்சுன்னா உடனே கரிஞ்சிடும். அதனால வந்து சூடு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மிதமான ஹீட்டில் இருக்குது. உங்களுக்கே தெரியும் பபுள்ஸ் கம்மியாக வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸாக போட்டுட்டு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எல்லா ப்ரெட்ஸையும் திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் லாஸ்ட்டாக. இந்த ரெசிபி வந்து நம்ம வீட்டில் குலோப் ஜாமுன் சாப்பிடணும்னு ஆசை இருக்கப்ப இது டக்குன்னு கட் பண்ணி எடுத்து சாப்பிட்றலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து குலோப் ஜாமுன் பால்ஸ் வந்து கரெக்டாக உருண்டை பிடிக்க வராது. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ரெசிபியை ஈஸியாக ட்ரை பண்ணி ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைக்கும் போது இதை ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றலாம். அதுவும் இல்லாமல் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம பிரெட் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு ட்ராப் கூட எண்ணெய் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வடிச்சிட்டு எடுத்து வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் ஊற்றினா போதும். ஏன்னா அந்த கிறிஸ்பினஸ் இருந்தால் தான் வந்து நம்ம சுகர் சிரப்பில் போடும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு கப் சர்க்கரை எடுத்து அதில் 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து பிசுக்கு பதம் வந்தால் போதும், கம்பி பதம்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம நுணுக்கி வச்சிருக்க ஏலக்காய் தூளும் அப்புறம் வந்து ஜாதிக்காய் பொடி இது சேர்க்கறதுனால நல்லா ஸ்மெல் வரும், நல்ல வாசனையாக இருக்கும் இந்த ரெசிபி. அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜாதிக்காய் பொடி எடுத்து நான் அதில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பிசுக்கு பதம் தொட்டு பாருங்கள். தொட்டு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்க அந்த ப்ரெட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த பீசஸ்லாம் எடுத்து இந்த சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸாக சேர்த்துக்கோங்க. பால் அதிகமாக சேர்க்காதீங்க, பால் குறைவாக இருக்கணும். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு எல்லாத்தையும் உள்ள மூழ்கிற மாதிரி சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம ஸ்வீட்லெஸ் கோவா, இது நான் வீட்டிலே ரெடி பண்ணது. இந்த ரெசிபி வேணும்னா கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கறதுனால நல்லா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் நான் பாதாமும் முந்திரி பருப்பும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதனால தான் இதுக்கு இந்த நேம் வந்தது. பால்லையும் ஜீரா தண்ணிலையும் ஊற வைக்கிறதுனால தான் இந்த நேமே வந்திருக்கு, டபுள் கா மீட்டா. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்வீட்டோட நேம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.